ஹலோ. எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான். சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது வியட்நாமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சோலோவாக வியட்நாம் ட்ராவல் பண்ணப்போ மேஜராக 3 சிட்டிஸை கவர் பண்ணேன். லைக் ஹனாய் அண்ட் தனாங். அப்புறம் நான் போனது புக்வாக். ஸோ இந்த 3 இடங்களில் என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக சென்னையில் இருந்த ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக ஹனாய் சிட்டி போனேன். ஹனாய் சிட்டியில் ஒரு 2 days. ஹனாய் சிட்டியில் மஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்ஸ், அங்கே இருக்க வாட்டர் பப்பட் ஷோஸ், அப்புறம் ஃபுட் இஸ் வெரி ஃபேமஸ். தயவு செஞ்சு வியட்நாம் போனீங்கன்னா வியட்நாமீஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும். அந்த ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வியட்நாமோட ஃபுட் ஸ்ட்ரீட், அப்புறம் அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் ஃபுட் கஃபே இதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் வியட்நாம் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் த காஃபீஸ். ஸோ கோகோனட் காஃபி, எக் காஃபி, சால்டட் கேரமல் காஃபி, ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். ஸோ ஹனாயில் ஒரு 2 days ஸ்டே பண்ணி அங்கே இருக்க ஹாலாங் பே, அப்புறம் வந்து அந்த ஒரு 5 ஸ்டார் க்ரூஸில் தங்கியிருந்த ஒரு அனுபவங்கள் கிடச்சிருந்தது எனக்கு. ஹலாங் பே லைக் ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு க்ரூஸில் போய் 1 night ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் பேக் அப்படின்றதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். பட் ஒரு அட்வென்ச்சரிஸ்டிக்காக கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஓகே. பிகாஸ் அவங்க ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் போர்டை ஸ்டாப் பண்ணிட்டு தேல் டேக் யூ ஒன் கேவ். த கேவ் லுக் ஆசம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பீச் கூட்டு போவான். இட்ஸ் கைண்ட் ரொட்டீன் அண்ட் தெர் வில் பி ஹியூஜ் க்ரௌட். இல்லை எனக்கு ஒரு அட்வென்ச்சரிஸ்டிக்காக வேணும், if I wanted to do something else அப்படின்னா you can skip the Halong Bay, you can go for options. பட் அதுக்கப்புறம் சில ஹனாயில் நல்ல சில பிளேசஸ் இருந்துச்சு. அப்புறம் I took the connecting flight to move to Danang. தனாங்கில் நாங்கள் போன அந்த பனா ஹில்ஸ், எல்லோரும் சொன்னது இட்ஸ் ஓவர் ரேட்டட்ன்றதோட அங்கே அந்த கேபிள் கார், அந்த ஒரு 6 kilometers ரேஞ்சுக்கு ஒரு கேபிள் காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக நல்லா இருந்தது. அந்த என்டையர் ஒரு ஃபோர்ட்டுமே சொல்லி அந்த அந்த ஹில்ஸ் டாப்பில் இருக்க அந்த என்டையர் திங்ஸ் ஆர் நைஸ். அப்புறம் எஸ் இட் இஸ் ஓவர் ரேட்டுன்னு சொன்னால் கூட பட் இட்ஸ் நைஸ் டு விசிட். சில நேரங்களில் சடனாக க்ளவுடி ஆகிடும். ஸோ அந்த க்ளவுடுக்கு நடுவில் இருக்கப்போ அந்த ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், சரி டிசைன்ஸ் அண்ட் அங்கே இருக்க சில கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால ஐ லவ்ட் இட். தனாங். அப்புறம் அங்கே இருக்க ஒரு நியர்பை மார்க்கெட், மார்பிள் மவுண்டன், இதெல்லாமே வந்து மஸ்ட் விசிட்னே சொல்லலாம். மார்பிள் மவுண்டன் உள்ள இருக்க ஒரு அந்த கேவுக்குள்ளே இருக்க அந்த புத்திஸ்ட் டெம்பிள் பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் ரிவர், அப்புறம் அந்த கோகோனட் பேனியன் ட்ரீ, நம்ம ஊரில் பரிசலில் போகிற மாதிரி அவங்க ஊரில் அந்த பரிசலில் நம்மளை அழைச்சிட்டு போய் சுற்றி காட்டுவாங்க. இட்ஸ் கூட குவைட் ஷார்ப் ட்ரிப். ஓகே, ஈவன் கேட்டிங்கன்னா ஒரு நம்ம ஊர் பரிசலில் போகிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ட்ரிப் போவாங்க. அண்ட் மோரோவர் தே வில் ஆஃபர் யூ சம், அந்த ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு தே வில் எக்ஸ்பெக்ட் யூ சம் மணி டு பி பெய்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஈவினிங் மார்க்கெட் இட்ஸ் வெரி ஃபேமஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸ். ஆனதுக்கப்புறம் ஃபுக்வாக் போனோம். ஃபுக்வாக்கில் ஐ ஸ்டேட் ஃபார் 4 days. ஸோ ஃபுக்வாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கான்செப்ட் பண்ணுறாங்க. ஃபுக்வாக்கில் எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுக்வாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பார்ட்டாகவே பிரிக்கலாம்: நார்த், மிடில் அண்ட் சவுத். நார்த்தில் ஃபுல்லாக இந்த சஃபாரி அண்ட் ஒண்டர் வேர்ல்டு, அப்புறம் இந்த கிராண்ட் வேர்ல்டுன்ற இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நார்த்தில் இருக்கும். சவுத்தில் ஐலாண்ட்ஸ், ஹம்தம் ஐலாண்ட், ஹம்தம் கேவ், அந்த சில ஐலாண்ட்ஸ் அண்டு கிசிங் பிகிஸ் ஆஃப் த பீச் ஷோஸ் அண்ட் கிஸ் பீச், அந்த பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு சவுத்தில் இருக்கும். ஸோ மிடில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இஃப் யூ கோயிங் ஃபுக்வாக் 3 days ஹார்ட்லி இனஃப் டு எக்ஸ்ப்ளோர் கம்ப்ளீட் ஐலண்ட். ஸோ டேக் எனி ஹோட்டல்ஸ் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மிடில் ஆஃப் தி ஐலண்ட். மிடில் எடுத்தால் தான் யூ கேன் ட்ராவல் இன் த போத் வேஸ். ஏன்னா நீங்கள் சவுத்தில் எடுத்தாலும் நார்த்தில் எடுத்தாலும் நார்த் டு சவுத் நீங்கள் போகிற டைமை அவாய்ட் பண்ண முடியும் இஃப் யூ ஆர் டேக்கன் இன் த மிடில். அண்ட் மோரோவர் ஃபுக்வாக்கில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஃப்ரீ. பஸ்ஸஸ் அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்க பஸ் கவர் பண்ணிடும். சவுத்தில் மட்டும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு மேனேஜ் டு கெட் இன் டு எனி அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை சொல்லலாம். மோஸ்ட்லி வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியாக்களில் கிராப் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட். ஸோ யூ கேன் யூஸ் த கிராப் டு கெட் பைக், கார், டாக்ஸி கைண்ட் ஆஃப் திங்ஸ். எஸ்பெஷலி மிடில் நீங்கள் ரூம் எடுத்தால் தான் என்ன ப்ளஸ் அப்படின்னா, அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கும். ரஷ்யன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், மெக்சிகன், கொரியன், சவுத் கொரியன், லைக் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ ஸ்பா ஆப்ஷன்ஸ் அண்ட் பிளென்டி ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள்.
you want to like explore the food, it's plenty of options are available. If you want to buy some groceries or things, there are a lot of these shops are available in Milton. So Miltonல தங்கிட்டு one day you can cover the north, one day you can cover the south. Southல போகும்போது இந்த ஹைலாண்ட் அந்த இந்த ஸ்நார்க்லிங் அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ண முடியும். 3 island டூர்னு சொல்லி ஜென்ரலாக கூப்பிட்டு போவாங்க. இட்ஸ் சிம்பிள் லைக் they will take you on an island. On the first island you will be taking photoshops. They will give you a nice photo shoots with the drones and everything. Second island lunch arrange பண்ணுவாங்க, and then you can move on to a third island. Third island is Hampton Island. Hampton Island is completely on a like ஒரு wonderla மாதிரியான ஒரு theme park அங்க இருக்கும். So you can spend some time, and you have to take the cable car. Cable car is around 7.9 kilometers in the ocean. Okay, so one of the best thing, and the entire cable car journey பண்ணும்போது it was fantastic and fantabulous னு சொல்லுவோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எஸ் இட்ஸ் அ குவைட் நான் சொல்கிறது ஒரு ஐலாண்டில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஐலாண்ட் அப்படி சாப்பிடுவோம். ஸ்னோக்லிங் விருப்பப்படுறவங்க பண்ணலாம். எல்ஸ் யூ கேன் என்ஜாய் இந்த பீச் அப்படின்ற மாதிரி இருக்கும். தேர்ட் ஐலாண்டில் யூ கேன் என்ஜாய் எக்ஸ்ப்ளோர் அந்த 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 அட்வென்ச்சரஸ் பார்க்கில் தீம் பார்க்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் 5 o'clock யூ ஹேவ் டு பி பேக் பிகாஸ் த லாஸ்ட் கேபிள் கார் டுவர்ட்ஸ் தி மெயின் ஐலாண்ட் இஸ் 5 o'clock சொல்லிடுவாங்க. ஸோ திட் வில் பி லைக் த க்ரன்ச். ஏன்னா இந்த 2 ஐலாண்ட் முடிச்சு கடைசி ஐலாண்ட் நான் போகும்போது எனக்கு டைம் ரொம்ப ஆகிடும். ஸோ அப்போது எனக்கு அந்தளவுக்கு மச் டைம் இருக்காது. எனக்கு நான் அந்த தீம் பார்க்கை சுற்றி பார்க்கறதுக்கு ஃப்ரீலி வாண்ட் டு யூ கேன் மேனேஜ் ஆர் யூ ஈவன் இஃப் யூ ஹேவ் மணி என்னால் வெயிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பொறுமையாக ஒரு ஃபெரி பிடிச்சி போக முடியும் அப்படின்னா இட் இஸ் a bit costly, but still you can opt for the choices. Okay, so இதுதான் ஃபுக்வாக். அண்ட் இந்த 3 சிட்டியுமே நல்லா இருந்தது. த மிஸ்டேக் வாட் ஐ ஹேவ் டன் இஸ், நான் என்னோட ஃப்ளைபேக்கை வந்து நான் டேரெக்டாக திருப்பி ஹனாயிலேருந்து நான் சென்னை புக் பண்ணேன். வெரேஸ் ஹோச்சிமின் சிட்டி இஸ் வெரி சீப்பர். ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க எஸ்பெஷலி சவுத் அப்படின்னா, go to Malaysia, from Malaysia to Ho Chi Minh City. Ho Chi Minh City is one of the cheapest like city to travel to Vietnam via air. So Ho Chi Minh Cityக்கு மலேசியாவில் சீப்பர் பெஸ்ட் ஏர் ஃபேர்ஸ் நிறைய இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் தயவு செஞ்சு உங்களோட கனெக்டிங் ஃப்ளைட்டை அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 to 4 hours கேப்பில் வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம ஒரு ஷார்ட் டியூரேஷன் பீரியட் ஆஃப் ட்ராவலாக இருந்தும் நம்ம உடனே கனெக்டிங் ஃப்ளைட் நினச்சி நம்ம ஒரு 2 hours இன் பிட்வீன் கேப்பில் நம்ம மலேசியா போய் மலேசியாவில் கேட்ச் பண்ண நினைச்சாலும் சடன் climate changes will happen in the Hanoi. Hanoi is a shore area, right? So climate change ஆகிட்டே இருக்கும். predictable-ஆகவே இருக்காது. So your flight can delay at any time. If you don't have a connecting time, at least 3 to 4 hours, you will be suffer, or you will have to cancel your existing, you have to book. திருப்பி வேறு ஒரு புக்கிங் புக் பண்ணி நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 4 hours ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தால், இஃப் இட் இஸ் த்ரூ த ஒரே ஏர்லைன்ஸ் அண்ட் இட் இஸ் அ சிங்கிள் பிஎன்ஆர்னா இட்ஸ் குட். பிகாஸ் உங்களோட இந்த ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டையும் டிலே பண்ணிடுவாங்க. ஸோ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறது தயவு செய்து ஒரு 3 மணி நேரமா இல்லை 4 மணி நேரமா மினிமம் கனெக்டிவிட்டி இருக்க மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவன் இஃப் இட் இஸ் கெட்டிங் டிலேட் யூ வில் நாட் ஹேம்பர் டு கனெக்ட் யுவர் ஒரிஜினல் ஃப்ளைட்னு சொல்லலாம். ஸோ நல்லா சாப்பிடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே they welcome a lot, but